வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ உட்காந்து துணி மடிச்சுட்ருக்கேன். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஹாஸ்பிட்டலு அப்பாவே 12 மணிக்கெலாம் வந்துட்டு டென்டலுக்கு போனால் டென்டலில் அடைச்சி கிடந்துச்சு. அந்த பிள்ளை லேட்டாக வந்திருக்கும் போக. இந்த உமாத்தாய் ஒரு சாயந்தரம் போய் வேலை பார்ப்பாங்க, நாங்கள் காலையில். ஸோ ஷிஃப்ட்டு 2 பேருக்கும். ஸோ ஏனென்றால் போய் க்ளீன் பண்ணிட்டு வர்றது தான் வேலை. அங்கே இருக்கிறதெல்லாம் இல்லை, க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 1/2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்துடுவோம். இது வீட்டுக்கு போகிறனால பார்த்துட்டு போவோம். ஸோ நான் வாங்க பார்த்துட்டு வருவேன். அப்படி ஸோ இன்றைக்கி அந்த பிள்ளை லேட்டாக வந்திருக்கும் போக. அப்புறமேட்டு ஃபோன் அடிச்சிச்சு. அந்த ராதாவுக்கு ஸோ முடியல, அதனால் வரல, வந்துட்டு போயிட்டா, ஹாஸ்பிட்டலுக்கும் வரலன்னு ஒரு பிட்டை போட்டுக்கிட்டுருச்சு. அதுவும் பாவம் உண்மை நினச்சிட்டு இப்போ வருவாங்களா வரமாட்டாங்களா, இன்னும் வரமாட்டா, எதுக்கு வர்றா, வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. ஓ அப்படியான்ட்டு அந்த பிள்ளைங்க வச்சிருச்சு. வாங்க, பொய்ய சொன்னாலும் பிறந்த சொல்லணும்னுவாக வருதா, அப்படியே உமா தாய் சொல்லி விட்டுருச்சு. ஸோ சொல்லி விட்டுருச்சு, அதுவும் நம்பிடுச்சு பாவம். அதே மாதிரி பொய்யை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தர். பொய்யை ஏன் பேசணும்? நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட பொய் ஏன் பேசணும்? நேர்மாவே இருக்கணும். எல்லாரும் இருக்கிறதில்ல. அப்படி ஒரு சிலவர் மனைவிக்கு தெரியாமல் யார்கிட்டையும் பேசிக்கிட்டு வணிக்கிட்டு. என் ஃப்ரெண்டு தான் பேசுகிறான். இன்னும் கால் அந்த பிள்ளை சொல்லிட்டு இருந்துச்சு. குட்டி கதையில் சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். குட்டி கதையில் சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்க கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ காலையில் ஒரு சாயந்தரம் ஃபோன்லேயே பேசுகிறாப்பு. இல்லைடா கூட வேலை பார்க்குறவங்க ஒரு சில நேரம் வர்றாங்க, ஒரு சில நேரம் வரல. ஃபோன் அடித்தா ஒரு சில நேரம் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு வரல அப்படின்றது. ஆனால் அந்த ஃபோன் ஆன்லேயே இருக்கும். என்ன அவங்க தான் வரலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நீங்கள் என்ன ஃபோன் பிஸியாகவே காட்டுது அப்படின்னு சொல்கிறது. சொன்னால் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இல்லை இப்போ தான் கஸ்டமருக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன், ஃபோன் கஸ்டமர் கிடச்சேன். கஸ்டமருக்கு நீங்கள் பார்சலை கொடுத்துட்றீங்க, அங்கேயே பேசி முடிச்சுட்டு வந்துடுறீங்க. அதே நான் வந்து உட்காரம் தொட்டி உங்கள் கால் ஆன்லேயே இருக்குமா என்ன? ஸோ இது யோசிக்க வேண்டியது வேலை. என்னால எதுக்கு நீங்கள் கொடுத்தாலும் அந்த பார்சலை அவங்கக்கிட்ட பேசிட்டு கொடுத்துட்றீங்க. ஃபோன் அவங்கக்கிட்ட ஆன்லேயே வச்சுருந்தா இந்த அங்கே வரைக்கும் போய் உட்காரம் தொட்டி ஆன்லேயே வச்சுருப்பாங்களே என்ன? அவங்க அறியாதவங்க தெரியாதவங்களாம். அது சொல்கிறது காது ஏற்கனவே எங்களுக்கு குத்தியாச்சு, நீங்கள் குத்த தேவையில்லை அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. ஏய் லூஸு, இப்போ தாண்டி நான் பேசிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பார்சலை கொடுத்துட்டு வந்து அவங்க வீட்டில் இருக்காங்கடி அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் சேர்த்து விட்டுக்கிட்டே தான் பேசுகிறீங்கன்ட்டு அவனை நம்புகிறான். அவங்க பாவம் வேலைக்கே வராதவங்ககிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்கும். டவுட் எதனால? பொய் பேசுகிறனால. அவ்வளோதான ஃப்ரெண்ட்ஸ், பொய் பேசுகிறனால அந்த டவுட் வருது. நீங்கள் ஏன் பொய் பேசுகிறீங்க? ஏதோ உண்மையாக அதை பேசிட்டு போங்களேன். உங்களுக்கு யார்கிட்ட தான் பேசுறதுக்கு அப்படி விருப்பம்? நீ என்ன எங்களை கேள்வி கேட்குற மாதிரி? இங்கே ஒரு சில பேர் இப்படி திருறாங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு. தப்பாக நினைக்க வேணாம். ஒரு சில பேர் இருக்காங்க. ஏன் அவ என்ன யோசிப்பா வீட்டில் உட்காந்துட்டு?
ஸோ வீட்டுக்கு வந்தாலும் அதுக்குள்ள சொல்கிறேன், வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனு, கேம் விளாடு, சமைச்சு வச்சு ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்குது இந்த மனைவி காத்துக்கிட்டு. அங்கேருந்தே பேசிக்கிட்டு வருவாங்களாம். பேசிட்டு வந்துட்டு கையை காலை கழுவிட்டு உட்காடுறதான் அந்த கேம் விளாண்டுட்டு, இல்லாட்டி வீடியோ பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், அவகிட்ட பேசுறதில்ல இது. ஏன்னா பேசவே தோணலை. ஏன் மனைவி, ஐயோ கால் குழம்பி, மனைவின்றவ உங்களுக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கா. இங்கே எப்படா வருவீங்க, நீங்கள் காலையில் போகிறாள் சாயந்தரத்தையும் வர்றீங்க. அவகிட்ட பேசுறது இல்லை, அவங்கள்ட்ட டயத்தை கொஞ்சம் கூட அரை மணி நேரத்துக்கு போக்குறது இல்லை. சரி, அப்படி அவள் காத்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் கொஞ்சம் நேரமாச்சு பேசணுமா இல்லையா? அந்த பையன் பேசணுமா பேசக்கூடாது, இதை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இதை நோட் பண்ணிவிட்டு பேசுகிறதில்ல, கேம் விளாடுறது, கேம் விளாண்டுக்கிட்டே சாப்பிட்றது, சாப்பாடு போட்டு வச்சேன். இந்த பிள்ளை பாவம் தூக்கம் தூங்கிடுறேன். அப்படி விடிஞ்சிருவேன். விடிய திரும்ப மேட்ச் விளையாட போகிறது. மேட்ச் விளையாட போயிடுறேன் அந்த பையன். இந்த பிள்ளை பாவம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்குது. திரும்ப தானே வர்றது, சாப்பிட்டு அப்படி போய் வந்தால் மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருக்கு சாப்பிடும்போது. இந்த பிள்ளை மொபைல் சார்ஜ் போடணும். ஸோ இந்த காதலே வச்சு பேசுவாங்களே, ஹெட் சைடா இந்த ஹெட்ஃபோன். ஸோ அது சார்ஜ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறமேலுக்கு இந்த பவர் பேங்க் சார்ஜ் போடுறது, இதெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும். போட்டிங்களா? இவர் வேலைக்கு போகிறார்ல, அதனால் சரி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடும். கிளம்பி போனால் அதே 10-11 மணிக்கு வர்றது. வெளியிலே எப்படி போய் பேசிக்கிட்டே யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவளுக்கு டவுட் வருது, சின்ன சின்ன டவுட் வருது. வந்து கேட்டால் சத்தமாக கோபமாக யார் பேசுகிறாங்களோ, கோபம் வர்றது அப்படின்னா அந்த விஷயத்தில் தப்பாக இருக்குன்னு தான் அர்த்தம். கோவிக்காம நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டுனா அந்த சண்டையும் வராது, அந்த பிள்ளைக்கு சண்டையும் வராது. இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குடும்பத்தில் போய் பேசினால் குடும்பம் விருத்திக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்காக சண்டை வரும், பிரச்சனைகள் அது அதிகமாகும். நீயா நான் சண்டை போடுவீங்க, கடைசியில் போய் எழுந்துங்கடா விவாக பத்திரம் அப்படின்ட்டு டைவர்ஸ் பத்திரத்தை எழுதி விட்டுருவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுது. ஸோ எதுக்கு இந்த கணவர் மாறுறதை இப்படியும் செய்கிறாங்கிற ஒரு எல்லாத்தையுமே சொல்ல வரல. ஒரு சில பேர் செய்கிறாங்க, நாங்கள் இப்படி வேலையெல்லாம் செய்கிறாங்க, செய்யக்கூடாது. மனைவியிட்ட உண்மையை பேசுங்க. கணவன் வேலைக்கு போயிருக்காரு, இதில் கோபமாக பேசுகிறதான் ஃபோன் அடித்தா. ஐயா இவகிட்ட சொல்லிட்டு வச்சிடுறது, சொல்லாமல் கூட கட் பண்ணி வச்சிடுறது. இவ ஃபோன் அடித்தா எடுக்கிறதே இது, எடுக்காம கட் பண்ணி விடுறது. அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸு 24 மணி நேரம் பேசுகிறீங்க,
அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியல. ஸோ இது வந்து வெளியில் போகிற ஆளுகிட்ட டென்ஷன் கொடுத்தா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெண்களும் நினைக்கிறாங்க. டென்ஷன் எடுத்துக்கிறவாங்க எதுவும் ஆயிரும் அப்படின்னு ஒரு சில பேர் பயப்படுறாங்கள. ஒரு சில பேர் இப்படி தான் பயப்பட செஞ்சாங்க. நேற்று ஃபுல்லாக முடியல, முந்தானா முடியல. இங்கே உள்ள ஸ்டாஃப் பூரா யாருமே சரியில்லை. முடியலன்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க யாருமே கேர் எடுக்கல. பொய் வந்து ஒரு நாள் நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டுரும். பொய் அளவோடு பேசணும், அதுக்கு லாஜிக் இருக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பதினோரு மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஒரே தூக்கம். நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு 5:30க்கு எழுந்திரிச்சேன். பால் வாங்க போனேன். இன்னைக்கு சமைக்கிறதுக்கு லேட்டு, எல்லாமே லேட்டு. எழுந்திரிச்சது வரைக்கும் வேகமாக தான் இருந்துச்சு. 5:30 மடிச்சாச்சு. அது ஏன் கிட்ட உட்காந்துருக்கேன்னா ஒரு சார் உட்காந்துட்ருக்காருங்க அது இந்த ரூமில். அதனால் இங்கிட்ட ஒரு மூலையில் உட்காந்துக்கிறோம் தினமா. அப்படித்தானே போய். ஸோ உங்கள் மனைவி கிட்ட யாருமே போய் பேசாதீங்க. போய் சிக்கலில் மாட்டி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னோட கருத்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி. ஸோ அவங்க மனைவி வந்து என்ன யோசிப்பான், என்ன நினைப்பா? அப்போ ஏன் கல்யாணம் முடிச்சு அவ்வளோ கொண்டு வந்து ஒரு ஜெயிலில் அடைச்சது மாதிரி ஏன் அடைக்கணும்? அது என்னுடைய கேள்வி. ஏன் அடைக்கணும்? உங்களை நம்பி வந்துட்டான். அந்த பிள்ளை வந்து அந்த பையனோட நம்பி வந்துட்டான். ஏன் செய்யணும் அப்படி? நம்ம வீட்டுக்காரர் வருவாருன்னு அவள் காத்துக்கிட்டு இருக்கிறது, வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்குது. அது பொழுதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறது. எனக்கு சொல்ல இது எங்கேயாச்சும் உண்டா? அப்போ அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையா?
ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை வேற கொடுத்துறா எனக்கு போட சொல்லு. இதை போடலண்டா 50 ரூபா ஃபைன். ஃபைன் கட்டணும். கத்திக்கிட்டு இருக்காது அஸ்வினுக்கு. பேசுறதுல சண்டை ஆகிட்டோம் அவ்வளோ. நான் இப்படித்தான் பொய் பேசுதான். பொய் பேசுனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் சரி வாங்க. ஸோ நாங்கள் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பதில் சொல்கிறீங்க. ஸோ ஆல் சிஸ்டர், இப்படி ஒரு கணவர் பொய் பேசிட்டு ஒரு பிள்ளைய ஸோ யோசனை இல்லாமல் ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அந்த புஷ்பா படத்தில் வந்தாக்கா ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் அந்த பிள்ளையை இப்படி வச்சுருக்குது கரெக்டாக, ரைட்டா, தப்பா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அதுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பெரிய வழியெல்லாம் நடக்குதுன்ட்டு நம்ம பார்த்துட்டு வரேன். நீங்கள் இந்த வீடியோ கண்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். பாய் 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 பாய்.